மேடையில் இருக்கும் ஆர்காட் வீரசாமி ஐயா அவர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஜெகன் தயவுசெய்து நான் நடிகர் சங்கம் தலைவர் இல்லை, பொதுச் செயலாளர். இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் நாஜர் சாருக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கிடாது. நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், தயாரிப்பாளர் சங்க தலைவர். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்னை முறைப்பார். இப்போ நாஜர் சார் தப்பி தவறி சொன்னாலும் ஏதோ நான் தான் சொல்லி பேச வச்சேன்ற மாதிரி எங்கள் பார்ப்பாருன்னு. அப்படி இல்லை, எங்கள் தலை எப்போவுமே நாஜர் சார் தான் நடிகர் சங்கத்தில். எல்லோருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நிறுவனத்தோட இன்னொரு நிறுவனம் நாங்கள் இணைந்து செயல்படுறது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. வி மியூசிக் தங்கச்சி ஐஸ்வர்யா தொடங்கின ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் பி.வி. பிரசாத் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் டைரக்டராக கூட ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக இருக்கார். இந்த திரைப்படத்தில் சகுந்தலாவின் காதலன் அப்படின்ற திரைப்படத்துக்கு இன்றைக்கி ஆடியோ நிகழ்ச்சியில் 2 வகையாக ஒரு கதாநாயகனாக நிற்கிறாரு. கதாநாயகனாகவும் இந்த இசை இயக்குனராக 2 வகையாக இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக நிற்கிறாரு. இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து உண்மையிலே இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அஃபேர். ஏன்னா சில பேர் வந்து அவங்க நடிக்க போகிற படத்தில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கும்ன்றது ஆடியோ ரிலீஸ் மூலியமாக தான் தெரிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் டீசர் வந்து எஸ் பிரசாத் யுவர் பேங் ஆன் டார்கெட். ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இருக்கிற க்யூரியாசிட்டிக்கு எல்லா அம்சங்களும் இருக்குது இந்த திரைப்படத்தில். சகுந்தலாவின் காதலன் ஆனதுனால தான் வேலையில்லாத விவசாயி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. வேலையில்லா விவசாயியோட பட துவக்க விழா வேறு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் இஸ் கட்ஸ். ஒரு போராளியாக கண்டிப்பாக ஐ கேன் சி இஸ் அவர் மேக்கப் தெரியுதோ இல்லையோ இந்த காட்சிகளில் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் தெரியுது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ண முடியும், என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வர கதாநாயகர்களுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கதாநாயகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வி மியூசிக்ன்ற நிறுவனம் வந்து தொடங்கினது காரணம் வந்து மறுபடி அதான் அதுக்கு பேர் நிறைய பேர் கேட்பாங்க என்னது வீணா என்னன்ட்டு. வீணா என் பேர் இல்லை, வெஞ்சன்ஸ் மியூசிக் அது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என் படம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பாட்டு வெற்றி அடையும். உதாரணத்துக்கு 555ன்னு ஒரு பாடல் பாண்டிய நாட்டில். அந்த படம் ஆடியோ ரைட்ஸ் விற்றதுக்கப்புறம் மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கும்போது சரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ட்டு போய் நிற்கும் போது இல்லைங்க, மார்க்கெட்டே இல்லைங்க, ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக டல் ஆயிடுச்சுங்க, இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும்னு. ஒன்றும் புரியல. இல்லை என்னது வருமானம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க, யூடியூப்பில் இருக்குது வருமானம், டிஜிட்டல் வருமானம் இருக்குது, அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் சேல் இல்லை, பட் இவ்வளோ வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த துறையில், ஏன் அப்படின்ட்டு இன்னொரு திரைப்படம் அதே மாதிரி தான் பார்க்கும்போது இல்லைங்க ஆடியோ மார்க்கெட் சுத்தமாக இல்லைன்னு. சரி என்னதான் இருக்குது இந்த ஆடியோ மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கணும் இந்த வி மியூசிக். இது ஏன் தொடங்கினேன்னா தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட பொருளுக்கு என்ன விலைன்றது, உண்மையான விலை என்னன்றது தெரியணும். உதாரணத்துக்கு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்களோட திரைப்படம் கயல்ன்ட்டு பிரபு சாலமன் சார் படம். எனக்கு சத்தியமாக அந்த படம் வாங்கணுன்ற எண்ணமே இல்லை. ஆடியோ ரைட்ஸ் ஜென்ரலாக கேட்டேன். ஒரு பெரிய ஆடியோ கம்பெனி வந்து என்ன சார் விலை சொல்லியிருக்காங்க, 35 லட்ச ரூபாய் சார். பிரபு சாலமன் அண்ட் நிமான் காம்பினேஷனில் இப்படி 35 ரூபாய். சரி சார் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே 5 லட்சம் நான் கூடுதலாக கொடுக்குறேன்னு. இல்லை சார் இப்போ திரும்ப பிரதர் தப்பாக நினைக்க வேணாம், 50 ரூபா சொல்கிறாங்க. அந்த 50 ரூபா 55 நான் கொடுக்குறேன். படம் வாங்குற எண்ணமே இல்லை. கடைசியில் அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 90 லட்ச ரூபாய்க்கு வித்தார்.
ஆக்சுவல் வந்து அவ்வளோதான். ஐ திங்க் இட்ஸ் 90 or somewhere around the corner. பட் ஆரம்பித்த அந்த ப்ரைஸும் அவர் கடைசியாக விலை கொடுத்த அந்த விஷயமும் வந்து அதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வி மியூசிக். அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் என்ன வருமானம் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிரசாத் உங்களுக்கு எந்த ஒரு பில்ஃபரேஜ் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அந்த செக்கு. இதைத்தான் நாங்கள் தமிழ் சினிமா துறையில் எதிர்பார்க்குறோங்க. முயற்சி பண்ணுறது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு, ஒரு சில நபர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நாங்கள் வந்து இரவு பகலுமாக ஒரே குடும்பமாக நாங்கள் செயல்படுறது காரணம் வந்து இந்த தமிழ் சினிமா துறை நல்லா இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட குடும்பங்கள் இது நம்பி இருக்குது. அதே போல் தான் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். ஏன்னா ஜிஎஸ்டின்றது வந்தது இப்போது முறைப்படுத்திட்டாங்க, எல்லோரும் காசு கட்டுறோம் அதுக்கேற்ற மாதிரி. இன்னொரு விஷயம் இன்னும் கேள்விக்குறியில் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும்னு நம்புகிறோம். அந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்ற அந்த 30% டேக்ஸ். ஸோ கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கன்ஃபார்மாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அபாலிஷ் ஆகும், வெறும் ஒரே டேக்ஸ் இருக்கும்ன்ட்டு. அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கிறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் கையில் வந்து தொழில் தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. தயவுசெய்து இந்த தமிழ் சினிமா துறையை காப்பாற்றுங்க. ஏன்னா ஒரு சராசரி ஒரு குடும்பம் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணுன்னா எல்லோரும் நினைப்பாங்க, உள்ளே போனோடனே கார் பார்க்கிங் ஒரு செலவு, அப்புறம் மேலே போய் தியேட்டரில் உட்காந்து அந்த அந்த கட்டணத்துக்கான அந்த குறிப்பிட்ட கட்டணம். ஏன்னா ஒரு குடும்பம்னா 4 பேர் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி மறுபடி இப்போ ஜிஎஸ்டி, இப்போ இதை தாண்டி மறுபடி ஒரு டேக்ஸ் வந்ததுன்னா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம், பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு அதில் எந்த சதவீதம் அதிகமாக வருமானம் இல்லை. ஸோ அதை தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துக்கிட்ட முறையாக வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் ஆகட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மக்கள் வந்து நல்லபடியாக தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு எல்லோரும் வலியுறுத்தணும். அது தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் இல்லை, இந்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை அமைப்புகள் சேர்ந்து. ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு வந்து பார்க்குறது, இட் ஷுட் நாட் பி அ காஸ்ட்லி அஃபேர், பட் இட் ஷுட் பி அ மெமரபிள் அஃபேர். அதுதான் நாங்கள் வந்து we are trying our best. இதில் நிறைய பேர் நாங்கள் வந்து வில்லன்களாக தெரியப்படும், பட் எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா துறை நல்லா இருந்தால், முக்கியமாக பிரசாத் படத்துக்கு வந்து நாளைக்கு திரையரங்கத்துக்கு வந்து படங்கள் பார்க்க வரும்போது மேற்கொண்டு கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் ஒரு வருமானம் வரும். பிரசாதும் எங்கேயும் போக மாட்டார், அந்த திரையரங்கமும் எங்கேயும் போகாது. மக்கள் மறுபடியும் அந்த நல்ல படம் பார்த்து போகும்போது மறுபடியும் வந்து திரையரங்கத்துக்கு தான் வந்து அந்த மேற்கொண்டு படங்களும் பார்ப்பாங்க. அதுதான் we just want the chain reaction to continue. So we are hoping for a very very favorable decision from our honorable chief minister and the state government. So all the best. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாத், நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் எஸ், இது ரொம்ப மன்னிக்கவும், இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்து போகலன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்தளவுக்கு ஒரே நேரத்தில் கிளாஷ் ஆகிருக்கு நிகழ்ச்சிகள். ஸோ இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த நடித்த பானு, என்னோட தாமிரபரணி படத்தில் சேர்ந்து நடித்தாங்க, அவங்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும், நண்பர் செந்திலும் நடிச்சிருக்காரு தயாரிப்பாளர், எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் மேற்கொண்டு படங்கள் எடுப்பீங்க. அண்ட் we are always there to support you. God bless you all. Thank you, ma'am.